ஹாய், நான் டாக்டர் வைஷ்ணவி, ஹோமியோபதி ஃபிசிஷியன். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அட்வைஸ் தானே நினச்சிங்க. அது மட்டும் இல்லைங்க, செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு விஷயமும் ரொம்பவே ஈஸியாக ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கும். பட் நம்ம அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஹெல்த்துக்குன்னு ஏதாவது தேவை வரும்போது மட்டும்தான் அதை பற்றி அதிகமாக நம்ம யோசிக்கிறோம். இதை ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஆக்கிறதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் செல்ஃப் கேர் ஃபவுண்டேஷன் அப்படின்ற யூகே பேஸ்ட் ஒரு குளோபல் சேரிட்டி 2011 24th ஜூலை இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த 24th ஜூலையை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிம்போலிக்காக அது 24/7 அப்படின்றத குறிக்கிறது தாங்க. 24 ஹவர்ஸும் நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி 7 days இன் வீக்கும் நம்மளை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான். நம்மளில் நிறையா பேர் நம்ம பார்க்குற ஒர்க்குக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட ஹெல்த்துக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்கும். பட் ஹெல்த்துக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு லாங் டேர்ம் ஹெல்த் பெனிஃபிட்டாக என்றைக்குமே வந்து அமையும். நம்மளுடைய செல்ஃப் கேரை ஒரு 8 C's பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவையான ப்ரைமரி டியூட்டிஸை பார்த்துருக்கோமான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ்டான ஃபுட் எடுத்துக்கிறது, நல்ல தண்ணி குடிக்கிறது, 7 to 8 hours தூங்குறது, அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. இதுதான் ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டு. அடுத்து கம்பேஷன். அதுக்கு நம்ம முதல்ல நம்மளை நல்லா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். அதோடு சேர்த்து செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வரணும். இது 2 பண்ணாலுமே நமக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. அவங்க யாருன்னா நம்மளுடைய வெல்பீயிங், நம்மளுடைய மைண்ட் அண்ட் ஹெல்த்தோடைய வெல்பீயிங் தான். அடுத்து பார்க்கக்கூடிய சி, காம்னஸ். நம்மளுடைய பாடிக்கும் மைண்டுக்கும் கொஞ்ச நேரம் காமான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது நம்மளுடைய பாடியும் மைண்டும் ரீசார்ஜ் பண்ண ஒரு எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கு நமக்கு பிடிச்ச மியூசிக் கேட்கலாம், இல்லைனா தூங்கலாம், இல்லைனா இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு பிடிச்ச அமைதி தரக்கூடிய விஷயங்களை தாராளமாக பண்ணலாம். 4th C, கனெக்ட். நம்ம காமாக இருக்கும் பொழுது நம்மளோட பாடியும் மைண்டும் திரும்ப பழையபடி பவுன்ஸ் பேக் ஆகி வந்து அதுக்கான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகிறதுக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கும், இல்லை நம்மளுடைய நியர்பை சர்க்கிள்ஸ் ஆர் பீப்புள் எல்லாரும் கூட கனெக்ட் ஆகிறதுக்கும் பாசிட்டிவான கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரீசார்ஜ் பண்ண ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நம்மளுடைய மனசு தேவையில்லாத சிந்தனைகள் அப்படின்ற விஷயத்துக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ், ஈகோவாக இருக்கட்டும், இல்லை கோபமாக இருக்கட்டும், இல்லைனா அன்வான்டான தேவையில்லாத பழக்க வழக்கங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க. 6th C, கட். தேவையான இடங்களில் நம்ம நோ சொல்ல பழகிக்கணும். அதே மாதிரி பவுண்ட்ரி செட் பண்ண பழகிக்கணும். ஏன்னா தேவையில்லாத எமோஷன்ஸ் நம்மளை மன அழுத்தம் அப்படின்ற ஒரு குழிக்குள்ளே போய் தள்ளுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் நோ சொல்ல பவுண்ட்ரி செட் பண்ண பழகிக்கோங்க. 7th C, கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு விஷயமும் ஆரம்பத்தில் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக போக நம்ம உடம்பும் மனசும் அதுக்கு பழகிக்கும். ஸோ அதே விஷயத்தில் செல்ஃப் கேர்லேயும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் உடல் மன ஆரோக்கியத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக 8th C, கான்ஃபிடென்ஸ். இது எல்லாத்துக்கும் மேலே என்னால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம செல்ஃப் கேர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் என்றைக்குமே நம்ம கண்ட்ரோல்குள்ளே மட்டும்தான் இருக்கும். நம்மளோட ஹெல்த் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூபிளான அசெட். ஸோ அதை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு தேவையான செல்ஃப் கேரையும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். See you.